திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் ஒரு பக்தருக்கு செஞ்ச இந்த ஒரு சம்பவம் திருப்பதியில நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நிகழ்வா மாறிச்சு. அது என்னன்னு தெரியுமா? சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு திருமலை நம்பி என்ற பெருமாள் பக்தர் தினமும் 8 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று பாப விநாசம் என்னும் நதியிலிருந்து தண்ணீரை எடுத்து வந்து பெருமாளுக்கு அபிஷேகம் செய்து வந்தார். ஒரு நாள் வழக்கம் போல திருமலை நம்பி தண்ணீரை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது வெங்கடேஸ்வர பெருமாள் சுவாமி ஒரு வேட்டைக்காரன் வடிவில் அவர் முன் தோன்றி, ஐயா, எனக்கு மிகவும் தாகமாக உள்ளது, கொஞ்சம் குடிக்க தண்ணீர் தருவீர்களா என கேட்டார். இதை கேட்ட திருமலை நம்பி, இது வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு அபிஷேகம் செய்ய எடுத்துச் செல்லும் புனித நீர், இதை என்னால் தர முடியாது என கூறி அங்கிருந்து சென்றார். அதன் பிறகு அந்த வேட்டைக்காரன் திருமலை நம்பியின் பின்புறமாக சென்று அவர் வைத்திருந்த பானையில் ஓட்டையை போட்டு அதிலிருந்து வரும் தண்ணீரை முழுவதுமாக குடித்தார். இதை அறியாமல் கோவிலுக்கு சென்ற திருமலை நம்பி அந்த பானையை பார்த்த பொழுது பானையில் ஒரு சொட்டு நீர் கூட இல்லாமல் காலியாக இருந்தது. இதை கண்டு மனம் வருந்திய திருமலை நம்பி, இப்போது பெருமாளுக்கு நான் எப்படி அபிஷேகம் செய்வது என கண்ணீர் விட்டு அழுதார். இதை பார்த்த அந்த வேட்டைக்காரன் அவர் கையில் இருந்து ஒரு அன்பினை எடுத்து அருகில் இருந்த மலையின் மீது எரிந்து ஒரு அற்புத நதியை உருவாக்குகிறார். அதன் பிறகு அந்த வேட்டைக்காரன் திருமலை நம்பியிடம், இனி உன் சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய இந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து தண்ணீரை எடுத்துக் கொள்ளலாம் என கூறினார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த திருமலை நம்பிக்கை அப்போதுதான் புரிந்தது, வேட்டைக்காரன் வடிவத்தில் வந்தது சாட்சாத் அந்த திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் என்று. இப்படி பெருமாளின் கைகளால் தோன்றிய நதியே திருமலையில் உள்ள ஆகாச கங்கை நீர்வீழ்ச்சி. மேலும் வீடியோ லைக் செய்து கோவிந்தா கோவிந்தா என கமெண்ட் செய்யுங்கள்.